வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் பணவீக்கம் அதிகரிப்பு, இலங்கை மத்திய வங்கி. தனியார் வகுப்புகளுக்கு தடை. முச்சக்கர வண்டி கட்டணங்கள் தொடர்பில் புதிய பட்டியல் அறிவிப்பு. உரமானியம் தொடர்பில் விவசாயிகளுக்கு எச்சரிக்கை. தொடர்வன இலங்கை செய்திகள். நாட்டின் பணவீக்க விகிதம் அக்டோபர் மாதத்தில் மேலும் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. கொழும்பு நுகர்வோர் விலை குறியீட்டை கொண்டு அளவிடப்படும் பணவீக்க விகிதம் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் 1.5% அக்டோபர் மாதத்தில் 2.1% உயர்ந்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த அதிகரிப்பு உணவு பிரிவு மற்றும் உணவு அல்லா பிரிவு ஆகிய இரண்டிலும் காணப்பட்டுள்ளது. செப்டம்பரில் 2.9% இருந்த உணவு பணவீக்கம் அக்டோபரில் 3.5% அதிகரித்துள்ளது. உணவு அல்லாத பொருட்களின் பணவீக்க விகிதம் செப்டம்பரில் 0.7% இருந்து 1.4% உயர்ந்துள்ளது. பொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளதன் காரணமாகவே ஒட்டுமொத்த பணவீக்க விகிதத்தில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சிக்கான தனியார் வகுப்புகள், விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவது போன்றன எதிர்வரும் நவம்பர் 4 நள்ளிரவுக்கு பின்னர் தடை செய்யப்படுவதாக பயிற்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பயிற்சி முடியும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்றும் பயிற்சிகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டு உயர்தர பயிற்சியானது நவம்பர் மாதம் 10 ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் 5 வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் முறையான ஒழுங்குமுறை இல்லாத காரணத்தினால் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணத்தில் எந்தவித திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து கூறிய அவர், நாங்கள் இந்த வழியில் 40க்கும் மேற்பட்ட வருடங்களாக வந்துவிட்டோம். மேல் மாகாண சபையின் இறுதி கட்டண தீர்மானம் என்ன? அதிகபட்சம் முதல் கிலோமீட்டருக்கு 100 ரூபாய், இரண்டாவது கிலோமீட்டருக்கு 85 ரூபாய். இந்த கட்டணத்தில் முச்சக்கர வண்டியை ஓடும் ஒரு நியாயமான தரப்பினர் உள்ளனர். சிலரிடம் கேட்டால் முதல் கிலோமீட்டருக்கு 100 ரூபாய்க்கும் இரண்டாவது கிலோமீட்டருக்கு 100 ரூபாய்க்கும் ஓடுகிறோம் என்றும் சொல்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் சுரண்டல் நடப்பதாக குறை கூறுகிறார்கள். நாங்கள் தொடர்ந்து நகைப்புக்குரியவர்களாக இருக்க தயாராக இல்லை. ஒரு வலுவான ஒழுங்குமுறையின் கீழ் விலை கட்டுப்பாடு செய்யப்பட்டால் அது ஒரு சட்டமாக மாறும். சுற்று வட்டாரத்திற்கு செல்வது முக்கியமில்லை. ஒரு நிலையான விலை சூத்திரத்தின்படி சரியான கட்டணத்தை சொல்லி மக்களுக்கு அதை தெரியப்படுத்தினால் தற்போதுள்ள அனைத்து மோசடிகளையும் சமன் செய்து இதை தொடர முடியும். இந்த முறையும் கட்டணத்தில் மாற்றம் இல்லை. அடுத்த முறை விலை குறைந்தாலும் அதிகரித்தாலும் திருத்தம் செய்ய மாட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சி பீடத்தின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் ஹல்லாகர் 2025 நவம்பர் 3 முதல் 8 வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் ஆட்சி பீடத்திற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்ட 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தின் அழைப்பின் பேரில் இவ்விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இவ்விஜயத்தின் போது பேராயர் ஹல்லாகர் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்திப்பதுடன் அமைச்சர் விஜித ஹேரத்துடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு ராஜதந்திர உறவுகளின் 50வது ஆண்டு நிறைவை குறித்து கொழும்பில் உள்ள காலி முகத்திடல் ஹோட்டலில் நடைபெற உள்ள சிறப்பு நினைவு நிகழ்வில் பேராயர் ஹல்லாகர் உரை நிகழ்த்த உள்ளார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட தேவாலயங்கள் உட்பட நாடு முழுவதிலும் உள்ள கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு களவிஜயம் செய்வதும் இந்நிகழ்வில் உள்ளடங்கும் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. வாடகை வாகன பயண சேவைகளை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் தரவுகள் சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டா தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை சமீபத்தில்
நிறைவேற்றப்பட்ட 2025ஆம் ஆண்டின் இலக்கம் 8 தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டம் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றது. இதன் மூலம் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகள், பாடசாலை வாகனங்கள், அலுவலக போக்குவரத்து வாகனங்கள், சிறப்பு சுற்றுலா வாகனங்கள், வாடகை வாகனங்கள் போன்றவற்றின் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தரவு சேகரிப்பு நடவடிக்கை எதிர்காலத்தில் போக்குவரத்து துறையில் ஒழுங்கு, பாதுகாப்பு மற்றும் சேவை தரத்தை மேம்படுத்துவதற்கான அடித்தளமாக அமையும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உர மானியங்களை பெற்ற பிறகு தங்கள் வயல்களில் பயிரிட தவறும் விவசாயிகளிடமிருந்து அரசாங்கம் நிதியை திரும்ப பெறும் என்று விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அறிவித்துள்ளார். அடுத்த சாகுபடி பருவத்திற்கான மானியங்கள் வழங்கப்படும் போது அத்தகைய விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை தானாகவே கழிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த நடவடிக்கை பொறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காகவும் அரசு உதவியை முறையாக பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதனையும் நோக்கமாக கொண்டுள்ளது. தற்போது விவசாயிகள் 2 ஹெக்டேர் சாகுபடி செய்யப்பட்ட நிலத்திற்கு 50,000 ரூபாய் உரமானியத்தை பெறுகிறார்கள். கூடுதலாக நெல் நிலங்கள் ஊடுபயிர் சாகுபடியில் ஈடுபடுபவர்களுக்கு அதே பகுதிக்கு 30,000 ரூபாய் தனி மானியம் வழங்கப்படும். விவசாய வளங்களை மிகவும் திறமையாக பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதையும் விவசாய சமூகங்களை ஆதரிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட பொது நிதியை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதையும் இந்த கொள்கை நோக்கமாக கொண்டுள்ளது என்று பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்பான உலக செய்திகள். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் முடிவை எதிர்த்து நாடு முழுவதும் பெரும் போராட்டம் வெடித்து வன்முறையாக மாறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த போராட்டத்தில் இதுவரை 700 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினரால் துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. பலியானோரின் எண்ணிக்கையை வெளியிட மருத்துவமனை வட்டாரங்கள் மறுத்துள்ளதாகவும் இதனால் உயிரிழப்புகள் குறித்த துல்லிய எண்ணிக்கை வெளியாவதில் சிக்கல் உள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. நைஜர் நாட்டுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் கனடா நாட்டு பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நைஜரில் நிலவும் பாதுகாப்பு நிலைமை காரணமாக இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை நைஜரில் உள்ள தனது தூரகத்தின் ஆதரவை பெற முடியாது எனவும் அவசர சூழ்நிலைகளில் அமெரிக்கா மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் எனவும் அறிவித்துள்ளது. அதேவேளை கனடா மற்றும் பிரித்தானியா ஆகியவை தங்களது குடிமக்களுக்கு அதிக அபாயம் உள்ள நாடு என நைஜரை வகைப்படுத்தி அவசர தேவையின்றி பயணிக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளன. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. இந்திய ஒருநாள் அணியின் துணைத் தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் சிட்னி வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் சமீபத்தில் முடிந்தது. இரு அணிகளுக்கும் இடையில் அக்டோபர் 25ஆம் தேதி நடைபெற்ற கடைசி போட்டியின் போது அலெக்ஸ் கேரி அடித்த பந்தை பிடிக்க பாய்ந்து சென்ற இந்திய அணியின் துணைத் தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இடது வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் உடனடியாக ஆடுகளத்தில் இருந்து வெளியேறிய நிலையில் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பிடியெடுப்பு செய்ய முற்பட்ட வேளை கீழே விழுந்தமையால் ஏற்பட்ட காயம் காரணமாக ஸ்ரேயாஸ் ஐயருக்கு நெஞ்சு கூட்டு எலும்பு முறிந்து மண்ணீரலில் உள் இரத்த கசிவு ஏற்பட்டது கண்டறியப்பட்டது. இதனால் உடனடியாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து அவர் சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அவர் தற்போது சிட்னி வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.